நிம்மி சின்ன பொண்ணு உன்னை ரொம்ப நம்புறா. தயவு செஞ்சு அவ நம்பிக்கைய பொய்யாக்காம கடைசி வரைக்கும் அவளோட சந்தோஷமா வாழ. என்ன ஜெயந்தி நீ என் கூட இங்க வந்து பேசிட்டு இருக்கிறத இளவரசி பார்த்தானா அது எவ்வளவு பெரிய பிரச்சனையாகும்னு உனக்கு தெரியாது. குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்ததும் உங்களை பிடிச்ச பீடையெல்லாம் ஒழிஞ்சுதுன்னு நினைச்சுக்கோங்க. இனிமே நான் கேட்கும் போதெல்லாம் பணம் தரணும். அதை விட்டுட்டு அத்தை கிட்ட சொல்லுவேன், ஆட்டுக்குட்டி கிட்ட சொல்லுவேன், ஏதாச்சும் தில்லுமுள்ளு பண்ணணும்னு வச்சுக்க. அப்புறம் எல்லாரும் முன்னாடியும் உன்னோட வீடியோ ஒளிபரப்பாகும். உங்க வேதனை எனக்கு புரியுது. ஆனா அதே நினைச்சு உடம்பு கெடுத்துக்கிறது நல்லது இல்ல. இந்த காலத்துல எந்த பொண்ணுங்களையும் நம்ப முடியல. எல்லாருமே ஃப்ராடா தான் இருக்காங்க. யார் மனசுல என்னென்ன ரகசியத்தை போட்டு பூட்டி வச்சிருக்காங்கன்னு ஒண்ணுமே புரியல. உள்ளுக்குள்ள நெருப்பு மாதிரி விஷயத்தை வச்சுக்கிட்டு வெளியில தான் சிரிச்சு சிரிச்சு நடிக்கிறாங்க. ஆனா யாருக்கும் உண்மையாவே இருக்கிறது இல்ல. நான் தான் எல்லாரையும் நம்பி நம்பி ஏமாந்துட்டு இருக்கேன். எல்லாரும் தான் அப்படி நாடகம் ஆடுறாங்கன்னா நீ கூட மறைச்சிட்டியே, ஏன் என்கிட்ட சொல்லல? எனக்கு தெரிஞ்சா மனசு கஷ்டப்படும் மறைச்சிட்டியா? எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு இருக்கேன். சொல்லு, ஏன் என்கிட்ட இதை பத்தி சொல்லாம மறைச்ச? நீங்க எதை பத்தி கேக்குறீங்க? எல்லாம் நிர்மலா கல்யாணத்தை பத்தி தான். நீ கல்யாணம் பண்ணும்போது கூட தானே இருந்த? தடுத்து இருக்கலாம்ல, இல்ல எனக்கு ஒரு போன் அது பண்ணிருக்கலாம்ல. அந்த சமயத்துல என்னால எதுவுமே பண்ண முடியல. அங்க போனதுக்கு அப்புறமா தான் நிர்மலாவோட ஏற்பாடே என்னன்னு எனக்கு புரிஞ்சுது. அது மட்டும் இல்லைங்க, கோயிலுக்கு போற அவசரத்துல நான் மொபைலை வீட்லயே வச்சுட்டு போயிட்டேன். அதனாலதான் என்னால உங்களுக்கு ஃபோன் பண்ண முடியல. சாரிங்க. விடுங்க, கெட்டதுலயும் ஒரு நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க. நிம்மி மட்டும் இந்த ரோஷனை கல்யாணம் பண்ணாம இருந்திருந்தா நாமளே ஏமாந்து போய் அவளுக்கு ஒரு அயோக்கியனை தானே கட்டி வச்சிருப்போம். அப்படி மட்டும் நடந்திருந்தா நம்ம நிம்மியோட நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. காலத்துக்கும் அவ நம்ம வீட்டுல உட்காந்து கண்ணை கசக்கிட்டு தான் இருந்திருப்பா. நீ அவளை ஈஸியா இந்த விஷயத்தை எடுத்துக்கிட்ட. ஆனா ஆனா நல்ல வெளில தலை கட்ட முடியல தெரியுமா? நேத்து நைட்டு ஃபுல்லா அவ செஞ்ச துரோகத்தை நினைச்சு நினைச்சு நிம்மதி இல்லாம குடிச்சிட்டு இருந்தேன். என்ன குடிச்சிங்களா? ஏங்க இப்படி குடிச்சு உடம்பு கெடுத்துக்கிறீங்க? இது வரைக்கும் தொடாம இருந்த அந்த கருமத்தை நேத்து நைட் என் தங்கச்சி என்ன தொட வச்சிட்டால. ஐயோ, அதுக்காக எதுக்கு இப்படி எல்லாம்? முடியல பிலோ, என்னால முடியல. அவ செஞ்ச துரோகத்தை என்னால தாங்க முடியல. இப்ப கூட எனக்கு இந்த வீட்டுக்குள்ள வரதுக்கு மனசே இல்ல. ஆனா என்ன நம்பி நீ ஒருத்தி இருக்கேன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் வந்தேன். ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? சரி, இந்த பேச்செல்லாம் இதோட விடுங்க. நீங்க காஃபியை குடிச்சிட்டு போய் குளிச்சுட்டு வாங்க, டிஃபன் சாப்பிடலாம். இங்க பாரு, நீ என் மேல எவ்வளவு அக்கறையும் நம்பிக்கையும் வச்சிருக்கியோ அதை விட 100 மடங்கு அதிகமா அன்பும் நம்பிக்கையும் நான் உன் மேல வச்சிருக்கேன். இனிமேலாவது எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஒரு சின்ன விஷயத்த கூட என்னை கேட்காமலையோ இல்ல எனக்கு தெரியாமலே பண்ணிடாத ப்ளீஸ். சரி, அழாதீங்க. இந்தாங்க, குடிச்சிட்டு வாங்க.
வெளியில போ. வெளியில போன்னு சொன்னேன். சாமி போ. சாமி, ஏன் என் மேல கோவப்படுறீங்க? எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அதான் உங்களை தேடி வந்தேன். நீங்களும் என் மேல இப்படி கோவப்படுறீங்க. நம்புறவங்களுக்கு தான் நான் சொல்றது பலிக்கும். நம்பலன்னா அவங்களுக்கே எதிராக முடியும். அதான் உன் விஷயத்துல நடந்திருக்கு. நான் உங்களை நம்பித்தானே சாமி இங்க வந்தேன். நீங்க கொடுத்தத அவங்க பேக்ல அவங்களுக்கே தெரியாம வச்சனே. இல்ல இல்ல, நீ அத்தோட நிக்கல. என்னையும் தாண்டி வேற ஒரு துஷ்ட சக்தி கிட்ட அவங்க வெளியூர் போற விஷயத்த சொல்லியிருக்க. உண்டா இல்லையா? என்கிட்ட மறைக்கணும்னு நினைக்காத. எல்லாம் எனக்கு தெரியும். என்ன மன்னிச்சிடுங்க சாமி, நான் பண்ணது தப்புதான். ஜாக்கிரதையாயிரு. என்கிட்ட விளையாடாத. சத்தியமா நீங்க சொல்றத மட்டும்தான் நான் இனிமே செய்வேன். நான் இந்த மாதிரி பண்ணதுனாலதான் அவங்க சேர்ந்துட்டாங்களா சாமி? ஆமா, இருக்க நினைச்ச நீதான் அவங்கள சேர்த்து வச்சிருக்க. என்ன பாக்குற? அதான் உண்மை. குலதெய்வ அருளால பிரச்சனையெல்லாம் சமாளிச்ச உன் மாமனையும் அவன் பொண்டாட்டியும் கடைசி வரைக்கும் சேர விடாம நான் அனுப்பின ஆவிதான் தடுத்து இருக்கு. ஆனா ஒரு கட்டத்துல அவங்க கிட்ட இருந்து அது விலகினதுனால தான் அவங்க சேர்ந்து இருக்காங்க. நடந்ததெல்லாம் விடுங்க சாமி. இப்ப நான் என்ன பண்ணணும்? நீ எதுவும் பண்ணாம இருக்கிறது தான் உனக்கு நல்லது. சாமி, அவங்களுக்கு குலதெய்வ பாதுகாப்பு உக்கிரமா இருக்கு. அதனால பொறுத்து தான் எதையும் செய்யணும். அப்ப நான் என்னதான் பண்ணணும் சாமி? அடுத்த அமாவாசை அன்னைக்கு வா, சொல்றேன். வரும்போது எதையாவது எடுத்துட்டு வரணுமா? இல்ல சாமி, மாமா உபயோகப்படுத்தின பொருள் எதையாவது அவரை வசியம் பண்றதுக்கு எடுத்துட்டு வரணுமான்னு. இந்த அவசர புத்தி தான் உனக்கு முதல் எதிரி. நானா சொல்ற வரைக்கும் நீ வாயை திறக்காத. புரியுதா? சரி சரி சாமி. போ. என்னப்பா, என்ன இதெல்லாம்? ஒன்றும் இல்லைம்மா, ஒரு பெரிய கிரானைட் கம்பெனி வேர்ல்டு ஃபுல்லாக ஏஜென்சி வச்சு பிஸ்னஸ் பண்ண போகிறாங்க. அது விஷயமா நானும் ஒரு ஏஜென்சி எடுத்து நடத்தலான்னு ஏற்கனவே அப்ளிகேஷன் போட்டிருந்தேன். அவங்க என்னையும் செலக்ட் பண்ணி கனடாவுக்கு ட்ரைனிங் வர சொல்லியிருக்காங்க. 3 மாதம் ட்ரைனிங் முடிஞ்சதும் திரும்ப இங்கே வந்து ஏஜென்சி எடுத்து நடத்தலான்னு இருக்கேன். அதுக்காக தான் சில டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேம்மா. என்னடா இது, இவ்ளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. இல்லை. ஐயோ, சொல்லக்கூடாதுன்னா எதுவும் இல்ல. என்னைக்கோ சொல்ல வேண்டியதுதான். என்ன, நம்ம வீட்ல நடந்த பிரச்சனையால இத பத்தி சொல்ல முடியாம போயிடுச்சு. நேத்துக்கு தான் அவருக்கு இந்த கம்பெனில இருந்து லெட்டர் வந்துச்சு. அதான். எப்படியோப்பா, இனிமேல் உன் வாழ்க்கையிலயாவது நல்ல விஷயம் நடக்கட்டும். அப்புறம் ஒரு விஷயம்ப்பா, நீ போகும்போது என்னையும் மீனாவையும் கூட கூட்டிட்டு போயிடுப்பா. ஏன்? எங்களால இந்த வீட்டுல நிம்மதியா இருக்கவே முடியல. தேவையில்லை. எங்களுக்காக யாரும் நிம்மதி இழக்க வேண்டாம். எங்களுக்காக நீங்க ஏன் இந்த வீட்டை விட்டு போறீங்க? உங்களுக்கு பிரச்சனை நானும் என் வீட்டுக்காரரும் தானே. நாங்க வேணா இந்த வீட்டை விட்டு போறோம், நீங்க சந்தோஷமா இருங்க. மீனா, இது நம்ம குடும்ப விஷயம். தேவையில்லாம 3வது மனுஷங்க யாரும் இதுல தலையிட வேண்டாம்னு சொல்லு. என்ன சொன்ன? 3வது மனுஷியா? யாரு 3வது மனுஷி? நீ பெத்த பொண்ணுமா நானு? அந்த உறவெல்லாம் எப்பயோ முடிஞ்சு போச்சுன்னு சொல்லு மீனா. சரி, ஒரு 3வது மனுஷியா தான் நான் இந்த வீட்ல இருக்கணும்னா அதுக்கு அவசியமே இல்ல. நாங்க இப்பவே வீட்டை விட்டு கிளம்புறோம். கூழோ கஞ்சியோ கிடைச்சத குடிச்சிட்டு நாங்க நிம்மதியா இருந்துட்டு போறோம். நாங்க யார் நிம்மதி கெடுக்க மாட்டோம். நீங்க வாங்க போலாம்.
ஏன் இப்படி அவசரப்படுற? பின்ன என்ன பண்ண சொல்றீங்க? நீ பொறுமையா இரு. நீ எதுக்கு மீனா அவளை தடுக்கிற? விடு, போய் தொலையட்டும். மா நீங்கள் கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? இங்கே பாரு, சும்மா இங்கே ட்ராமா போட்டுட்டு இருக்காத. கொஞ்ச நாள் பொறு. உன் கூட பிறந்த பாவத்துக்காக இந்த வீட்டை உனக்கே எழுதி தந்துட்டு நாங்கள் வெளில போயிடுறோம். நீங்கள் சந்தோஷமா இருங்க. நீ ஒண்ணு எனக்கு பிச்சை போட வேணாம். எங்க உடம்புல தெம்பு இருக்கு, நாங்க உழைச்சு சம்பாரிச்சுக்குவோம். நிம்மி, அவர் தான் ஏதோ கோவத்துல பேசுறாருன்னா நீயும் ஏன் இப்படி பேசுற? மச்சான், நான் செஞ்ச தப்புக்கு நீங்க என் மேல கோவப்படுறது நியாயம்தான். அதுக்கு தண்டனையா நடு ரோட்ல நிக்க வச்சு உங்க கால்ல 1000 தடவை விழ சொல்லுங்க, நான் விடுறேன். அதுக்காக என்னையும் நிம்மியும் ஒதுக்கி வச்சிடாதீங்க மச்சான். நானும் இந்த குடும்பத்துல ஒத்தனா இருக்கணும் தான் மச்சான் ஆசைப்படுறேன். இதுல தள்ளி வச்சிடாதீங்க மச்சான். நான் சின்ன வயசுல இருந்து எந்த சொந்த பந்தமும் இல்லாம வளர்ந்தவன். எனக்கு இப்படி ஒரு குடும்பம் கிடைச்சிருக்கேன்னு நினைச்சு தினமும் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த சந்தோஷத்தை கெடுத்துறாதீங்க மச்சான். வேணும்னா நான் உங்க பிசினஸ்ல கூட இருந்து ஹெல்ப் பண்றேன். என்ன நீங்க உங்க தங்கச்சி புருஷனாலாம் நினைக்க வேண்டாம். அட்லீஸ்ட் ஒரு வேலைக்காரனாவது உங்க கூட என்ன வச்சுக்கங்க. எனக்கு யாரோட உதவியும் தேவையில்லை. என் பிஸ்னஸ் என்னால் பார்த்துக்க முடியும். தயவு செஞ்சு என் விஷயத்தில் யாரும் தலையிடாதீங்க. நீங்க ஏங்க இவகிட்ட வேலை கேட்டு கெஞ்சிட்டு இருக்கீங்க? நமக்கு என்ன வேற வேலை செஞ்சு பொழைக்க தெரியாதா என்ன? நிம்மி, மச்சான் என் மேல இருக்கிற கோவத்துல அப்படி பேசுறாரு. நிச்சயம் அவருக்கு ஒரு இக்கட்டான நிலைமை வரும்போது உதவுறதுக்கு நான் மட்டும்தான் இருப்பேன். இது பாருங்க, நீங்க இந்த வீட்டு மாப்பிள, அவ்வளவுதான். தேவையில்லாம என் ஹஸ்பண்டோட பிசினஸ் விஷயத்துல எல்லாம் தலையிடாதீங்க. என்ன ஆளாளுக்கு இவரை எடுத்தறிஞ்சு பேசுறீங்க? அப்படி என்ன இவர் தப்பா கேட்டாரு? ஏதோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் நல்ல எண்ணத்துல கேட்டா ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கீங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? நிம்மி, நிதானத்தை இழக்காத. யாரும் நம்மள சரியா புரிஞ்சுக்கல. நிச்சயம் ஒரு நாள் நம்மள புரிஞ்சுப்பாங்க. அது வரைக்கும் நம்ம காத்திருப்போம். நாங்க ஏதாவது தப்பா பேசியிருந்தா மனசுல வச்சுக்காதீங்க, மன்னிச்சிருங்க. ஐயோ கடவுளே, ஏன் இப்படி என்ன சோதிக்கிற? பேசாம இவ்வளவு எனக்கு ஒரு ஆம்பளை புள்ளையா பிறந்திருந்தா எனக்கு இந்த கஷ்டமெல்லாம் வந்திருக்குமா? மா ஐயோ மா விடுங்கம்மா. கடவுள் என்ன நடக்கணும்னு நம்ம தலையில் எழுதி வச்சிருக்காரோ அதெல்லாம் அனுபவிச்சு தானே ஆகணும். மா, ஒரு முக்கியமான விஷயமா, 50 லட்ச ரூபா ஏஜென்சி எடுக்கிறதுக்காக வேணுமா? இப்ப அவ்வளவு பணம் நம்ம கிட்ட இல்லையேடா. அதுவும் இல்லாம இப்ப குடும்பம் இருக்கிற சூழ்நிலையில அவ்வளவு பணத்தை எப்படி ரெடி பண்ண முடியும்? கவலைப்படாதீங்கம்மா, அதுக்கு வேற ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபினான்ஷியல் இருக்காரு, ரொம்ப நம்பிக்கையானவர். அவர்கிட்ட நம்ம வீட்டு பத்திரத்தை அடமானம் வச்சு நான் பிஸ்னஸ் பண்ணி திருப்பிடுவோம்மா. என் மேலே நம்பிக்கை இருந்தால் நம்ம வீட்டு பத்திரத்தை என்கிட்ட கொடுங்கம்மா. உன் மேல நம்பிக்கை இல்லாம இருந்த காலமெல்லாம் எப்பவோ போயிடுச்சு. இப்போ உன்னை தவிர வேற யாரை நான் நம்புறது சொல்லு? கொஞ்சம் இரு, பத்திரத்தை எடுத்துட்டு வரேன். நல்ல காரியத்தை தள்ளி போட வேண்டாம். இரு வரேன். அக்கா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன இளவரசி? நம்ம கையில பத்தி தான். கையில பத்தியா? என்ன விஷயம்? இல்லக்கா, கையிலுக்கும் கல்யாண வயசு வந்துருச்சு.
இதுக்கு மேலேயும் அவ விஷயத்துல நம்ம அமைதியா இருக்கிறது நல்லதில்லைன்னு தோணுது. என்ன என்ன பண்ண சொல்ற? நான் இருக்கிற நிலைமையில அவளுக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்? என் புருஷன் சரியா இருந்தாலாவது அவர்கிட்ட பேசி இவளுக்கு என்ன வழின்னு யோசிக்கலாம். ஆனா என் நிலைமையே கேலி கூத்தால இருக்கு. என்னக்கா, நாங்களாம் எதுக்கு இருக்கோம்? நான் அதுக்கு சொல்லல இளவரசி. ஏற்கனவே என் புருஷன் கூட பிறந்த பாவத்துக்கு தான் எனக்கு, என் மகளுக்கு, கையலுக்கு எல்லாருக்கும் அடைக்கலம் கொடுத்து பாத்துக்கிட்டு இருக்கீங்க. இதுல இவளுக்கு கல்யாண செலவு சீர் சனத்தின்னு உங்களை எப்படி பண்ண சொல்ல முடியும்? இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படியே பேசிட்டு இருக்க போறீங்க? என்னைக்காவது நாங்க உங்களை பிரிச்சு பார்த்திருக்கோமா? இனிமே இப்படி பேசாதீங்கக்கா. சரி, கையலுக்கு மாப்பிள்ளை பார்க்கணும்னா சுப்பிரமணி கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு தானே பார்க்க முடியும். கையிலேயே வெண்ணைய வச்சுட்டு எதுக்குக்கா நெய் கலையணும்? நம்ம எதுக்கு வெளியில போய் தேடணும்? நம்ம வீட்ல ஒரு மாப்பிள்ளை இருக்காருல்ல. எனக்கு கூட அப்படி ஒரு எண்ணம் இருந்துச்சு. ஆனா கையில கட்டிக்க சண்முகம் சம்மதிக்கணுமே. அதை பத்தி நீங்க கவலைப்படுறீங்க, நான் எதுக்கு இருக்கேன்? சண்முகத்துக்கிட்ட சம்மதம் வாங்க வேண்டியது என் பொறுப்பு. நான் சம்மதிக்க வேண்டாமா? சொல்லுங்க, நான் சம்மதிக்க வேண்டாமா? சண்முக மாமாவே சம்மதிச்சாலும் நான் இதுக்கு சம்மதிக்க மாட்டேன். ஏன் சம்மதிக்க மாட்டேன்? சண்முகத்துக்கு என்னடி குறைச்சல்? சண்முக மாமாவை மட்டும் இல்ல, வேற யாரையுமே கல்யாணம் பண்ற ஐடியால நான் இப்போ இல்ல. ஏய், நீ எதை மனசுல வச்சுட்டு பேசுறேன்னு எனக்கு தெரியும். ஒழுங்கா இந்த விஷயத்துல பெரியவங்க சொல்றதை கேட்டு நட. அதான் உனக்கு நல்லது. நான் இந்த வீட்ல இருக்கிறது உனக்கு பிடிக்கலன்னா சொல்லிடு, வெளியே போயிடுறேன். அதுக்காக இப்படி எல்லாம் பண்ணாத. ஏண்டி, நாங்க என்ன பேசுறோம், நீ என்ன சொல்லிட்டு இருக்க? பின்ன அம்மா மட்டும் உயிரோட இருந்திருந்தா நான் இங்க அனாதை மாதிரி வந்து இருந்திருப்பேனா? எனக்குன்னு யாரும் இல்லைங்கிறதுனால தானே இப்படி நீங்களே உங்க இஷ்டத்துக்கு எல்லா முடிவையும் எடுக்கிறீங்க. பைத்தியம் மாதிரி பேசாத குலே. நீ ஒன்னும் சின்ன பொண்ணு இல்ல. வாழ்க்கையில கிடைச்சதை வச்சு வாழ பழகிக்கோ. அப்படி பழகிக்கிட்டேன்னா ஒரு சமயத்துல கிடைச்சது கூட ரொம்ப பிடிச்சதா மாறிடும். இதை நான் பொருளுக்கு மட்டும் உதாரணமா சொல்லல, மனுஷங்களுக்கும் சேர்த்துதான் சொல்றேன். இவகிட்ட என்ன இளவரசி பேசிக்கிட்டு? சுப்பிரமணி வந்ததும் இந்த விஷயத்த பத்தி பேசுவோம். அவர் என்ன முடிவெடுக்கிறாரோ அதுபடிதான் நடக்கும். வா. பணம் வாங்கிட்டோமா? என்னப்பா? ம். நாளைக்கு மறுநாள் நாள் ரொம்ப நல்லா இருக்கான். அன்னைக்கே பேங்க்ல கட்டிடலான்னு இருக்கேன். ரொம்ப சந்தோஷம்ப்பா. தாங்க. எங்கிட்ட ஏன் கொடுக்குற? மீனாட்ட கொடு. இனிமேல் நீங்க 2 பேரும் சேர்ந்து தானே பிசினஸை பாத்துக்க போறீங்க. இல்லங்க, நமக்கு எல்லாமே ஆண்டி தான். அவங்க கிட்டே இதை கொடுங்க. புடிங்க. இருக்கட்டும்ப்பா, மீனாட்ட கொடு. புடிங்கம்மா. எப்படியோப்பா, இந்த பிசினஸ் நல்லா டெவலப் ஆகி நீங்க 2 பேரும் நல்லா இருந்தா எனக்கு அதுவே போதும். 2 பிள்ளைகள்ல ஒண்ணு சந்தோஷமா வாழுது, இன்னொன்னு சந்தோஷத்தை அழிச்சுக்கிட்டு வாழுது. இந்த நேரத்துல ஏமா அதை பத்தி பேசிக்கிட்டு? நீங்க நிம்மதியா இருங்கம்மா. மீனா, இந்த பணத்தை கொண்டு போய் பீரோல பத்திரமா வச்சிருமா. இந்தாங்க. சூடா இருக்கும்போது அந்த காஃபியை குடிங்க. ஆறுனதுக்கு அப்புறம் இன்னொன்னு கேட்டீங்கன்னா கொடுக்க மாட்டேன். இது என்ன ரேஷனா? அளந்த அளவா கொடுக்கறதுக்கு? ஆமா, இனிமே ரேஷன் தான். நினைச்சப்பெல்லாம் காஃபி கொடுக்க முடியாது. காலையில ஒரு கப், சாயந்தரம் ஒரு கப், அவ்வளவுதான். ஓ, நீ குடுக்கலனா என்னால காஃபி குடிக்க முடியாதா என்ன? ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுக்குவேன். அப்ப என்ன பண்ணுவ? அப்படி எங்கேயாவது போய் குடிச்சீங்க அப்புறம் இருக்கு. நான் சொன்னாதானே உனக்கு தெரிய போகுது.
என்கிட்ட சொல்லாம நீங்க எதுவுமே செய்ய மாட்டீங்க. என்னங்க என்னாச்சு? சும்மா சொன்னேன். நீங்க குடிங்க, வேணா ஒரு கப் தரேன். இல்ல, என் மேல நீ இவ்ளோ நம்பிக்கை வச்சிருக்கியே, இந்த நம்பிக்கை என்னைக்கும் இருக்குமான்னு யோசிச்சேன். என்னங்க எப்பவுமே இருக்கும். காஃபியை குடிங்க. இளவரசி, ஆ கொஞ்சம் இங்க வாயே. இதோ அயன் பண்ணிட்டு இருக்கேன்க்கா, ஒரு 5 நிமிஷம். இல்ல வந்துட்டு போயே. என்ன விஷயம்க்கா? வாமா. இதோ வரேன். எங்க போய் தொலைஞ்சாலும் தெரியலையே. என்னக்கா? இந்த கையில காலையில இருந்து காணும். வீடு புறா தேடி பார்த்துட்டு அக்க பக்கத்துல விசாரிச்சு பார்த்துட்டேன், எங்கேயுமே இல்ல. பக்கத்துல ஏதாவது கடைக்கு போயிருக்க போறாக்கா? யாரு இவளா? நல்ல நாள் நம்ம போசனாலே போக மாட்டா. இவளாவது கடைக்கு போறதாவது? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல இளவரசி. எங்க போயிருப்பா? ஏன் இளவரசி, நேத்துக்கு இவள சண்முகத்துக்கு கட்டி வைக்கணும்னு பேசிட்டு இருந்தோமே, அதுக்காக கோச்சுக்கிட்டு எங்கேயாவது போயிட்டாலோ? சேச்சே, அவெல்லாம் கோச்சிட்டு அப்படி எங்க போவா அவ? இதெல்லாம் எல்லாம் என் தலை எழுத்து. கட்டிக்கிட்டவனும் சரியில்லை, கூட பிறந்தவனும் சரியில்லை. 2 பேரும் மாறி மாறி என்ன டென்ஷன் பண்றாங்க. என்ன இளவனே தெரியல. அக்கா, நீங்க கையிலோட போனுக்கு ட்ரை பண்ணீங்களா? பண்ணி பார்த்துட்டு இளவரசி, ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. எங்க போயிருப்பா? ஒருவேளை உங்க பழைய வீட்டு பக்கத்துல ஒரு அம்மா இருக்காங்கல்ல, நீங்க கூட அன்னைக்கு போக சொன்னீங்களே, அவங்க வீட்டுக்கு போயிருப்பாலோ? யாரு? காளியம்மாவை சொல்றியா? 2 பேருக்கு ஏக்க பொருத்தம். அன்னைக்கு போக சொன்னதுக்கு எப்படி குதிச்சான்னு பார்த்தல. சரி, போய் பார்க்கலாமே. ஒண்ணு வேணாம், பேசாம கழுத கேட்டு ஒழிஞ்சதுன்னு தேடாம விட்டுறல இளவரசி. என்னக்கா அப்படி பேசுறீங்க? நீங்க வாங்க. இல்ல, வாங்க வாங்க போய் பார்க்கலாம். இந்த தொல்லை அனுபவிச்சுட்டு இருக்கிறதுன்னு தெரியல. என் உயிரை வாங்குறா. எங்க போய் தேடுவேன்? கட்டண புருஷனுக்காக கடவுளையே மாத்திட்டேன். கிராஸ் போட வேண்டிய கையால சாமியை கும்பிடுற. என்ன புருஷன் புதுசா தொழில் தொடங்குறான்னு சிறப்பு வேண்டுதலா? ஏய், இப்போ உனக்கு என்ன வேணும்? பரவாயில்லையே, சட்டுன்னு விஷயத்துக்கு வந்துட்ட. இருந்தாலும் நீ ரொம்ப தான் ஃபாஸ்டா இருக்க பிலோ. சரி 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 கூல் கூல், விஷயத்துக்கு வரேன். ஒன்றும் இல்லை, எனக்கு அர்ஜென்ட்டாக கொஞ்சம் பணம் தேவைப்படுது. அதான் உங்ககிட்ட கேட்டு வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். கவலைப்படாத, கம்மியான அமௌண்ட்டு தான். ஒன்லி 10 lakhs, 10 லட்சம். இப்போதைக்கு எனக்கு அது போதும். தேவைப்பட்டா அப்புறம் வாங்கிக்கிறேன். அவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போறது? ஐ, அப்படின்னா நேற்றுக்கு உன் புருஷன்கிட்ட இருந்து வாங்கி பீரோக்குள்ள வச்சியே 50 லட்சம், அதுக்கு பேர் பணம் இல்லையா? அது என் ஹஸ்பண்ட் பிசினஸ் பண்றதுக்காக கடன் வாங்கி வச்சிருக்கிற பணம். அது கடன் வாங்கின பணமா இருக்கட்டும், இனாமா கொடுத்த பணமா இருக்கட்டும், சம்பாதிச்ச பணமா இருக்கட்டும், ஏதோ ஒண்ணு, எனக்கு தேவை பணம், அவ்வளவுதான். ப்ளீஸ் ரோஷன், என்னால அந்த பணத்தை எடுத்து தர முடியாது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. இது பாரு பிலோ, எனக்கு தேவை 10 லட்சம். அதை வீட்டுல இருந்து எடுத்து கொடுத்தாலும் சரி, வெளில இருந்து கடன் வாங்கி கொடுத்தாலும் சரி, எந்த பணமா இருந்தாலும் அதுல காந்தி பணம் தானே போட்டிருக்கோம். கடன் வாங்கின பணம்னு போட்டிருக்காத. ஐயோ, எனக்கு ஏன் இப்படி டார்ச்சர் பண்ற? இந்த டயலாக நீ எத்தனை தடவை கேட்டாலும் நான் சொல்ல போற ஒரே பதில் பணம் பணம் பணம். எனக்கு தேவை பணம் மட்டும்தான். என்னால இப்ப பணம் தர முடியாது ரோஷன். அந்த பணத்துல தான் நாளைக்கு அவர் கம்பெனிக்கு டிடி எடுக்க போறாரு. இப்போ உன் புருஷனோட பிசினஸ் முக்கியமா இல்ல உனக்கு உன் மானம் முக்கியமா? நல்லா யோசிச்சு சொல்லு. பிசினஸா மானமா? உனக்கு இன்னும் 2 மணி நேரம் டைம் தரேன். அதுக்குள்ள என் கையில பணம் இருக்கணும். இல்ல அடுத்த 1/2 மணி நேரத்துல உன்னுடைய அழகான சீடி உன் புருஷன் கையில இருக்கும். புரிஞ்சுதா? ஏய், புரிஞ்சுதான்னு கேட்டேன். அது என்ன கோயில் இது? சின்ன குழந்தை மாதிரி இப்படி பார்க்ல வந்து உட்காந்துட்டு இருக்க.
வா வீட்டுக்கு போலாம். நான் வரல. வராம எங்க போற? போகிறதுக்கு போக்கட இல்லைங்கிறதுனால தானே என்ன உன் இஷ்டத்துக்கு ஆட சொல்ற. என்னடி ஆட சொல்றாங்க? காலை உடைச்சு வீட்டுல போட்டுருவேன். அக்கா ஒரு நிமிஷம் இருங்க. ஏன் கையில் இப்படி பெரிய வார்த்தையில பேசுற? உனக்கு போக இடம் இல்லைன்னு யார் சொன்னா? அதான் சொல்லாம சொல்லிட்டீங்களே என்ன அனாதனு. நாங்க இத்தனை பேர் இருக்கிறப்ப நீ ஏன் அனாதைன்னு நினைச்சுக்கிறேன்? இப்ப என்ன, உனக்கு சண்முகத்தை கல்யாணம் பண்ணிக்கிறதுல விருப்பம் இல்லை அதானே? அவங்கள பார்க்காத. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. உன் கல்யாண விஷயத்துல இனிமே நாங்க யாரும் உன்னை வற்புறுத்த மாட்டோம். வீட்டுக்கு வா. வேணாம் இளவரசி, இவளால நாளைக்கு உனக்கு தான் பிரச்சனை வரும். சொன்ன பேச்ச கேட்கலன்னா ஏதாவது கெட்டு போட்டு நீங்க விட்டுட்டு வா. சில ஜென்மங்களுக்கு பட்டாதான் புரியும். அவ விருப்பப்படி விட்டுருங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அவன் மனசு மாறினதும் வேறொரு நல்ல இடமா பார்த்து அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்துக்கலாம். வா கையில் போலாம். வரப்போறியா இல்லையாடி? வா. ஹலோ. என்ன பிலோ, பணம் ரெடி பண்ணிட்டியா? நீ எப்படி கேட்டாலும் என்னால இப்ப பணம் தர முடியாது. என்னது, பணம் தர முடியாதா? தெரியும், நீ இந்த மாதிரிதான் பேசுவேன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். அதனாலதான் நான் உன் சீடிய உன் புருஷன் என் மச்சா கிட்ட கொடுக்கலான்னு போய்கிட்டு இருக்கேன். ரோஷன் ப்ளீஸ், அது மட்டும் அவர்கிட்ட கொடுத்துறாத. உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஐ, நல்லா இருக்க காமெடி. சாரி பிலோ, உனக்கு நான் கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு. கடைசியா ஒரு தடவை உங்ககிட்ட கேட்டு பார்க்கலாமே தான் போன் பண்ணேன். ஆனா நீ உன் முடிவை மாத்திக்கலையே. நானும் என் முடிவை மாத்திக்க போறதில்ல. வேண்டாம் ரோஷன், சொன்னா கேளு. என் டயத்தை வேஸ்ட் பண்ணாத பிலோ. நான் போய் என் மச்சானை பார்க்க வேண்டியது இருக்கு. வச்சிரட்டுமா? ரோஷன், அவன் சொன்ன மாதிரியே சிடி அவர்கிட்ட கொடுத்துட்டா. பேசாம இந்த விஷயத்தை ஆண்டி கிட்ட சொல்லிடலாமா? வேண்டாம், என் வாழ்க்கையும் போய் நிர்மலாவோட வாழ்க்கையும் போயிடும். எதுக்கு வர சொன்ன? இந்த சீடியை கொடுக்கலாம் தான் வர சொன்னேன். என்ன சிடி? பார்த்துட்டு சொல்லுங்க. முக்கியமான விஷயம். என்ன விஷயம்? வாழ்க்கையில நீங்க பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம். இங்க பாரு, என்னன்னு சொல்லு. தயவு செஞ்சு என் டயத்தை வேஸ்ட் பண்ணாத. இளவரசி, இளவரசி, என்ன இளவரசி இருக்காங்களா? என்ன விஷயம்? அவங்கள பார்க்கணும்.
மேல இருக்கா, நான் போய் கூட்டிட்டு வரேன். உட்காருங்க. இளவரசி, இளவரசி, இளவரசி. ராஜா, இளவரசி. உட்காருங்க. ஆ, எப்படி இருக்கீங்க ராஜா? நான் நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சுப்பிரமணி. கடைக்கு போயிருக்காரு. ம், சாரி ராஜா. எதுக்குங்க? நான் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் வீட்ல கொஞ்சம் ப்ராப்ளம். அதான் ஒரு ஃபோன் கூட பண்ண முடியல. தப்பா எடுத்துக்காதீங்க. அட நீங்க வேறங்க. நான் தாங்க உங்ககிட்ட சாரி கேட்கணும். நீங்க ஹாஸ்பிட்டல்ல சீரியஸா இருந்தப்ப கூட நான் வந்து உங்களை பார்க்கல. அப்போ எனக்கு மனசு சரியில்லைங்க. போதாததுக்கு ஊர்ல அப்பாவுக்கு வேற உடம்பு சரியில்லை. அதான் அவரை பார்க்கறதுக்காக நான் ஊருக்கு போயிட்டேன். ஐயோ, இப்ப எப்படி இருக்காரு? பரவாயில்லைங்க, இப்ப நல்லா இருக்காரு. ஆமா, லீலாவை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? இல்ல ராஜா, இப்ப வரைக்கும் எந்த தகவலுமே இல்ல. நாங்களும் அவளை கண்டுபிடிக்க பல வழிகளை முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்ப கூட சண்முகம் மூலியமா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி தேடலாம் தான் இருக்கோம். ஆனா கமிஷனர் கிட்டே நேரா கம்ப்ளைண்ட் கொடுத்தா கொஞ்சம் சீரியஸா தேடுவாங்கன்னு சொன்னாரு. கமிஷனர் இப்ப ஊர்ல இல்லையா, அதான் வர மண்டே அவரை பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு இருக்கோம். கிருஷ்ணா உயிரோட இருக்காருன்னு பேப்பர்ல லீலா நியூஸ் படிச்சிருந்தானா நிச்சயமா கிருஷ்ணாவை தேடி அவ போயிருப்பா. ஆனா இப்ப வரைக்கும் கிருஷ்ணா கிட்ட இருந்து எந்த தகவலுமே வரல. அதான் கொஞ்சம் பயமா இருக்கு. என்னங்க இளவரசி, லீலாவுக்கு நிச்சயமா அப்படிலாம் ஒன்றும் ஆயிருக்காது. ஒருவேளை அவ ஏதாவது பிரச்சனையில மாட்டிருப்பாளோன்னு எனக்கு டவுட்டாவே இருக்கு. அந்த பயம்தான் ராஜா எனக்கும். தேங்க்ஸுங்க. இந்த விஷயத்துல அம்மா வேற என்னால சமாதானப்படுத்தவே முடியல. வயசான காலத்துல இப்படி நிம்மதி இல்லாம இருக்காங்களே நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு. கவலைப்படாதீங்க இளவரசி, இதுவும் கடந்து போகும்னு சொல்லுவாங்க. நிச்சயம் எல்லாமே ஒரு நாள் கண்டிப்பா மாறும். நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு லீலாவை கண்டுபிடிக்க முயற்சி பண்றேன். என்ன அப்படி பாக்குற? ஒண்ணும் இல்ல. சீடியை கொடுத்துட்டேன்னு சொன்னானே, கொடுத்துருப்பானா இல்ல ஒருவேளை போய் சொல்லிருப்பானா? அம்மா எங்க? பிலோ, உன்னதான் கேக்குறேன், அம்மா எங்க? கோயிலுக்கு போயிட்டு வர வழியில அப்படியே டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு போயிட்டு வரேன்னாங்க. என்னாச்சு உனக்கு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. சரி, எனக்கு தலைவலிக்குது, கொஞ்சம் காஃபி எடுத்துட்டு வா. என்னங்க? என்னங்க பண்றீங்க? சிடி ஒன்று போட்டிருக்கேன். என்ன சிடி? அதான் அந்த வீட்டுக்கு மாப்பிள்ளன்னு ஒருத்தன் வந்திருக்கான்ல, அவன் கொடுத்த சிடி தான்.
ஏதோ முக்கியமான சிடி கண்டிப்பா பார்க்க சொன்னா அதான். வேணாங்க, இதை நீங்க பார்க்க வேண்டாம். ஏன்? நான் சீரியல் பார்க்கணும். அந்த ரூம்ல தான் டிவி இருக்குல்ல, அங்க போய் பாரு. என்னங்க, அந்த ரூம்ல இருக்கிற டிவில ரொம்ப பிளர்டா தெரியுதுங்க. அது மட்டும் இல்லாம நேத்துக்கு அந்த சீரியலை ரொம்ப த்ரில்லா முடிச்சிருந்தாங்க. ஒரு ஹாஃப் அன் மட்டும் பாத்துக்கிறேனே, அதுக்கப்புறம் வேணா நீங்க பாத்துக்கோங்க. நீ கொஞ்சம் சும்மா இரு, நான் அந்த சீடியை பார்க்கணும். என்ன பாத்துட்டீங்களா? அதான் எந்த நேரத்தில் எப்போ கரண்ட் போகும்னு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ச்சே. கரண்ட் போயிடுச்சா? என்ன சீரியல் பார்க்க விடாம செஞ்சீங்கல்ல, அதுக்குதான் கடவுள் கொடுத்த தண்டனை இது. கடவுள் என்ன இபி ஆஃபீஸில் வேலை செய்கிறாரு? ஏதோ பேசணும்லாம் பேசாத, உருப்படியாக பேசு. ஆமா, இன்னைக்கு பிசினஸ் விஷயமா யாரையும் பார்க்கணும்னு சொன்னீங்கல்ல, பாத்துட்டீங்களா? பார்த்து பேசிட்டேன். நாளைக்கு பணத்தை கட்டிட்டு மற்ற விஷயத்தெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. சரி, நீங்க போய் குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நீ போ, நான் வரேன். என்ன மச்சான், நான் கொடுத்த சீடியை போட்டு பார்த்தீங்களா? கரண்ட் இல்லை. கரண்ட் இல்லையா? மல்லிகை கடையில் கரண்ட் இருக்கு, மாவு மில் ஓடிட்டு இருக்கு. இங்கே மட்டும் இப்படி இல்லாமல் போகும்? எல்லாம் ஒரே லைன் தானே. என்ன இல்லவோ எனக்கு என்ன தெரியும்? மச்சான், வேற ஒன்றும் இல்லை, மெயின் போர்டில் ஃபியூஸ் போயிருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு வரேன். எங்க குளிச்சுட்டு வாங்களேன், கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். இந்நேரத்துக்கு என்ன கோயில்? மெயின் ஆஃப் பண்ணிட்டா சும்மா விட்டுருவனா? உன்னோட மெயின் சுவிட்சு என் கையில் தாண்டி இருக்கு. சொன்னல மச்சான், ஃபியூஸ் தான் போயிருக்கு. எங்க நீங்க வாங்குங்க, போயிட்டு வந்துடலாம். அட இருங்க, கரண்ட் தான் வந்துருச்சு. இந்த டிவிடியை பார்த்துட்டோம், மனசு கொஞ்சம் இதமா இருக்கும், வேற ஒன்றும் இல்லை. யோகாசனா சீடி மச்சான், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்ன மச்சான், இதுக்கு போய் அவசர அவசரமா ஃபோன் பண்ணி வர வச்சு நேர்ல கொடுத்தேன்னு பாக்குறீங்களா? நாளைக்கு நீங்களும் பெரிய பிசினஸ் மேன் ஆக போறீங்க. பிசினஸ்ல ஏகப்பட்ட டென்ஷன்ஸ் இருக்கும். இந்த மாதிரி யோகாசனம் எல்லாம் கத்துக்கிட்டீங்கன்னா உங்க உடம்பும் நல்லா இருக்கும், மனசும் ரிலாக்ஸ்டா இருக்கும். மச்சான் போனா என்னங்க, நீங்க பாருங்க, உங்களுக்கு வேற அடிக்கடி மனசு சரியில்லாம போயிருது.
உங்களுக்கு யூஸ் ஆகும். உடலை தளர்த்தி எனக்கு எப்பவுமே அடுத்தவங்களோட சந்தோஷம் தாங்க முக்கியம். முழங்கால்களை சிறிது மடித்து முழங்கைகள் சிறிது மடித்து ஐயோ லீலா குடும்ப நான் தூக்கிட்டு போறேன். இல்ல பரவாயில்ல, ஒரு குடம் தண்ணி எடுத்துட்டு வா. புள்ளத்தாச்சி பொண்ணு மேல எல்லாம் ஏற வேண்டாமா? சொன்ன கேளுமா, குடுமா. ஆமா குடு லீலா, நீ போய் தண்ணி எடுத்துட்டு வா, இதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். சரி நீ போமா. லீலா 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 கொஞ்சம் நில்லு. லீலா லீலா நில்லு. என்ன லீலா இது? நீ எப்படி இங்க? என்ன கோலம் இது? ராஜா முதல்ல இங்க இருந்து போயிடுங்க. என் கூட வேலை செய்யறவங்க யாராவது பார்த்தா பிரச்சனை ஆயிடும். போயிடுங்க. லீலா நீ இப்படி வந்து கஷ்டப்படணும்னு உனக்கு என்ன தலையெழுத்தா? நீ இதுக்காக வீட்டை விட்டு வந்த? என்ன லீலா நீ உன் வீட்டுல ராணி மாதிரி வாழ வேண்டியவ. இப்படி அனாத மாதிரி வந்து இங்க வந்து கஷ்டப்படுறியே. அவங்க செஞ்ச தப்புக்கு அவங்க தான் தண்டனை அனுபவிக்கணும். நான் செஞ்ச தப்புக்கு நான் தான் அனுபவிக்கணும். ஐயோ நீ எந்த தப்பு பண்ணலாமா? உன்னை காணோன்னு உங்க வீட்டுல அக்காவும் அம்மாவும் எப்படி கஷ்டப்படுறாங்க தெரியுமா? தினம் தினம் துடிச்சிட்டு இருக்காங்க. சரி அதெல்லாம் விடு, வா வீட்டுக்கு போலாம். வா. நான் வரல ராஜா, நீங்க போங்க. ஏன்? இந்த நிலைமையில நாங்க வந்து என் அம்மாவையும் அக்காவையும் கஷ்டப்படுத்த விரும்பல. லூசு மாதிரி வளராத. உன்னை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்க அக்கா எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாவது உன்னை சீக்கிரம் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. எதுக்குன்னு தெரியுமா? கிருஷ்ணா இப்ப முன்ன மாதிரி இல்ல. அவனும் திருந்தி உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் தேடி அலைஞ்சிட்டு இருக்கான். அக்கா உன்னை கண்டுபிடிச்சு உன்னை அவனுக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் என்னம்மா? கிருஷ்ணா என்ன கல்யாணம் பண்ணிக்க போறானா? எப்படி ராஜா? என்ன ரெண்டாம் தரமா கல்யாணம் பண்ணிக்க போறானா? என்ன சொல்ற லீலா? ஆமா ராஜா, என்னோட இந்த நிலைமைக்கு காரணமே அந்த அயோக்கியன்தான். என்ன ராஜா நம்ப முடியலையா? அவன் உயிரோட இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு நான் அவனை பாக்குறதுக்கு அவன் வீட்டுக்கு போனேன். என்னோட நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு அவன் அம்மா எனக்கும் கிருஷ்ணாக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னாங்க. எல்லாம் ஏற்பாடும் பண்ணாங்க. அதெல்லாம் நாடகம்னு எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. என் மேல ஏதாவது பழி சுமத்தி என்ன வீட்டை விட்டு துரத்தணும்னு தான் அவங்க குறிக்கோளாவே இருந்தாங்க. எனக்கு மெடிக்கல் செக்கப்னு போய் சொல்லி DNA டெஸ்ட் எடுத்தாங்க. அந்த பொய்யான ரிசல்ட்டை வச்சுக்கிட்டு என் வயித்துல வளர குழந்தைக்கு கிருஷ்ணா காரணம் இல்லைன்னு சொல்லி என்னை வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டாங்க. நானும் என்னைக்காவது கிருஷ்ணா உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட வருவான்னு நம்பிக்கையோட இருந்தேன். ஆனா அவ நான் போனேங்கிற வருத்தம் கொஞ்சம் கூட இல்லாம உடனே புது மாப்பிள்ளை ஆயிட்டான். என்ன சொல்ற? அவன் அத்தை பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிட்டான். இப்ப சொல்லுங்க ராஜா, இந்த நிலைமையில நான் அங்க வந்து என் அம்மா முகத்திலயோ என் அக்கா முகத்திலயோ எப்படி முழிப்பேன்? அந்த அயோக்கிய ராஸ்கல் இவ்வளவு தூரம் பண்ணிட்டானா? அவனை சும்மா விடக்கூடாது லீலா. போலீஸ் கோர்ட்டு சட்டம் எதுக்கு இருக்கு? வேண்டாம் ராஜா, கோர்ட்டுக்கு போனா கண்டிப்பா எனக்கு நியாயம் கிடைக்கும்னு எனக்கு தெரியும். ஆனா கிருஷ்ணா கூட இதுக்கு மேல என்னால வாழ முடியாது. சரி லீலா, அவன் உன்னை ஏமாத்துறதுக்காக நீ அவளை கஷ்டப்படணும்? உனக்கு யாருமே இல்லையா? அக்கா இல்ல, அம்மா இல்ல,
ஏன் நாங்கள இல்ல? போதும் ராஜா, என்னால என் அக்கா பட்ட கஷ்டம் எல்லாம் அவ ஜெயிலுக்கு போறதுக்கு கூட நான் தான் காரணம். இப்பதான் அவ வெளியே வந்து சந்தோஷமா இருக்கா. இப்ப நாங்க வந்தோம்னா என் நிலைமைய பார்த்து பார்த்து அணுவணுவா துடிக்கிறத விட நான் எங்கேயாவது உயிரோட இருக்கேன்னு நிம்மதியா இருக்கட்டும். சரி லீலா, நீ அங்க வராம இருக்கிறதுக்கு உன்னோட இந்த நிலைமை தான் காரணம்னா அந்த நிலைமையை நான் மாத்தி காட்டுறேன். முடியாது ராஜா, என்னோட விதி அவ்வளவுதான். நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? ரேகா, நீங்க தொட்டு தாலி கட்ட பொண்டாட்டி. தாலி கட்டின மட்டும் போதுமா? அவன் புருஷனாவும் மதிக்கல, என்கிட்ட பொண்டாட்டியாவும் நடந்துக்கல. என்னடா சொல்ற? அந்த லீலாவை நான் ஏமாத்திட்டேன்னு சொல்லி சொல்லி என்னை கொஞ்சம் கொஞ்சமா சாகடிச்சிட்டு இருக்காமா. எங்க அம்மாவும் அப்பாவும் ஒரு பொண்ணை செக்கப்புக்காக கூட்டிட்டு வந்தாங்களே, ஞாபகம் இருக்கா டாக்டர்? நீங்க கூட ஒரு பொய்யான DNA டெஸ்ட் சர்டிபிகேட் கொடுத்தீங்களே. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.